வணக்கம் நண்பர்களே. தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம். குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்னும் பட்டம் பெற்றவர் யாருன்னு கேட்குறாங்க. குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்னும் பட்டம் பெற்றவங்க யாருன்னா முடியரசன். ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரெனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபடவன் கவிஞனாவான் என்று பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரெனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபடவன் கவிஞனாவான் என்று பாடியவர் யாருன்னா முடியரசன். காரைக்குடி மீசு உயர்நிலைப்பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க. முடியரசன். தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எதுன்னு கேட்குறாங்க. பூங்கொடி. கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் எதுன்னு கேட்குறாங்க. கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை இதெல்லாம் கவிஞர் முடியரசன் எழுதின நூல். தேன்மலை அப்படிங்கிறது கவிஞர் சுரதா எழுதின நூல் தான் தேன்மலை அப்படிங்கிறது. பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யாருன்னு கேட்குறாங்க. பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவங்க வாணிதாசன். பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் விருது பெற்றவர் யாருன்னு கேட்குறாங்க. பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் விருது பெற்றவங்க வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என புகழப்படுவர் யாருன்னு கேட்குறாங்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என புகழப்படுவர் வாணிதாசன். எத்திராசலு என்கின்ற அரங்கசாமி என்ற இயற்பெயரை கொண்ட கவிஞர் யாருன்னு கேட்குறாங்க. வாணிதாசன். எத்திராசலு என்கின்ற அரங்கசாமி என்ற இயற்பெயரை கொண்ட கவிஞர் யாருன்னு கேட்குறாங்க. வாணிதாசன். தமிழ் பிரெஞ்சு கையரக முதலி என்னும் நூலை வெளியிட்ட கவிஞர் யாருன்னு கேட்குறாங்க. தமிழ் பிரெஞ்சு கையரக முதலி அப்படிங்கிற நூலை வெளியிட்டவங்க வாணிதாசன். இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரித்தால் பொருளில்லை என்று பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரித்தால் பொருளில்லை அப்படின்னு பாடினவங்க யாருன்னா சுரதா. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எதுன்னு கேட்குறாங்க. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எதுனா தேன்மலை. உரைநடையின் சிக்கனம்தான் கவிதை, ஓங்கு உணர்ச்சியின் சிக்கனம்தான் அடக்கம் என்ற கவிதை வரியின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. உரைநடையின் சிக்கனம்தான் கவிதை, ஓங்கும் உணர்ச்சியின் சிக்கனம்தான் அடக்கம் என்ற கவிதை வரியின் ஆசிரியர் சுரதா. பழந்தமிழ் கற்றல் இன்பம் பல நாடு சுற்றல் இன்பம் என்ற பாடலை இயற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க. பழந்தமிழ் கற்றல் இன்பம் பல நாடு சுற்றல் இன்பம் என்ற பாடலை இயற்றினவங்க சுரதா. உவமை கவிஞர் சுரதாவோட இயற்பெயர் என்னன்னு கேட்குறாங்க. உவமை கவிஞர் சுரதாவோட இயற்பெயர் ராஜகோபாலன். கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஆயிரம் தீவு அங்கையர்கண்ணி, ராசதண்டனை, மாங்கனி இதெல்லாம் கவிஞர் கண்ணதாசன் இயற்றிய நூல். கொய்யாக்கனிகள் பாவலர் பெருஞ்சினார் இயற்றிய நூல் தான் கொய்யாக்கனிகள். அப்போ இதுதான் அது இயற்றாத நூல். கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் எதுன்னு இருக்கிறாங்க. கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் ராசதண்டனை அப்படிங்கிறது தான் இனிய நாடகம். கள்ளக்குடி மகாகாவியம் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. கண்ணதாசன். பின்வரும் நூல்களுள் கண்ணதாசன் எழுதாத நூல் எதுன்னு கேட்குறாங்க. இயேசு காவியம், தைப்பாவை, கள்ளக்குடி இது எல்லாமே கண்ணதாசன் எழுதின நூல். எழுதாத நூல் எதுனா திருக்கை வழக்கம் கண்ணதாசன் எழுதாத நூல். கண்ணதாசன் படைப்புகளில் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற புதினம் எதுன்னு கேட்குறாங்க. கண்ணதாசன் படைப்புகளில் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற புதினம் எதுன்னு கேட்குறாங்க. சேரமான் காதலி அப்படிங்கிற புதினம் தான் கண்ணதாசன் படைப்புகளில் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற புதினம். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படின்னு தமிழின் பெருமையை பறைசாற்றினவங்க யாருன்னு கேட்குறாங்க. பாவலேறு பெருஞ்சித்திரனார். உலக தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரின் இதழ் பெயரை தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க. உலக தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரின் இதழின் பெயரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. தமிழ் சிட்டு.
பாவலேறு பெருஞ்சித்தினார் பிறந்த மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. பாவலேறு பெருஞ்சித்தினார் பிறந்த மாவட்டம் வந்து சேலம் மாவட்டம். பெருஞ்சித்தினார் படைப்புகளுள் இல்லாத ஒன்று எதுன்னு கேட்குறாங்க. இதில் வந்து அவர் எந்த இதை வந்து எழுதலன்னு கேட்குறாங்க. பாவிய கொத்து, பள்ளிப்பறவைகள், கொய்யாக்கனிகள் இதெல்லாம் வந்து பாவலேறு பெருஞ்சித்தினார் வந்து எழுதின நூல்கள். குறிஞ்சித்திட்டு வந்து பாரதிதாசன் எழுதின நூல் தான் வந்து குறிஞ்சித்திட்டு. துரைமாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர். யாரோட இயற்பெயர்னு கேட்டிருக்காங்க. துரைமாணிக்கம் என்பது வந்து பெருஞ்சித்தினாரோட இயற்பெயர். பாவலேறு பெருஞ்சித்தினாரோட இயற்பெயர் தான் வந்து துரைமாணிக்கம்.